கிரண், இவனுக்கும் அந்த பாட்டு சத்தம் கேக்குது. மேல இருந்து வருது. வாங்க போய் பாப்போம். வாங்க. சரியா? எதுக்கு தட்ட சரியா? கழுத்துற. சத்தமே இல்ல. உள்ள என்ன நடந்திருக்கு? கண்டிப்பா உள்ள என்ன நடந்திருக்கு? உங்ககிட்ட தான் பஸ் இருக்கு. டென்ஷன் எந்த சவிட தெரியல. சீக்கிரம் பாஸ். இந்த லுக்குலாம் ஒன்றும் குறைச்சல. ஒரு சாவியை சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கையில் நீங்க நான் எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. எல்லா நாளும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது. என் தங்கச்சியை காணும். என் தங்கச்சியை காணும் பாஸ். என் தங்கச்சியை போய் தூக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தங்கச்சியை கொண்டீங்க பாவிகளா. என் தங்கச்சி பாவம் பாஸ். அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவி. என் தங்கச்சி பாவம். யோ நிறுத்தியா? உன் தங்கச்சியே எந்த பேய் தூக்கல. அவ என் கூடயே ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாளா? படிக்கிறேன் கேளு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. யாரும் என்ன மதிக்கவே மாட்டேன்றாங்க. எங்க அண்ணனும் கல்யாண வயசுல இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்ணாம பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். என் வாழ்க்கைய நானே பார்த்து நல்லா பயந்தீங்களா? இவ்வளவு நீ தான் பயப்படுத்தியா? ஆமா. எப்படி சூப்பரா பயப்படுத்துறேனா? கேவலமா இருந்தது. காட். வா. சரியான மொக்க தங்கச்சி வச்சிருக்கே நீ. மொக்க தங்கச்சியா? நானா? ஆமா, பாட்டலாம் பாரு எப்படி? பாட்டா? ஆமா. நான் இப்ப பாடுனேன். ஏய், மாதிரி விளையாடாத. நீ பாடுனே. சீரியஸா சொல்றேன். எனக்கு பாடவே எங்க? டேய் கிரண், என் போன் எங்கேயோ வச்சுட்டேன். மேல இருக்கான்னு பாத்துட்டு வாயேன். ஏய், ரொம்ப டயர்டா இருக்குடி. மேல தானே. நீ போய் எடுத்துக்க போ. சரியான தத்தி. லைட் வேற. வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாடா. யாரு 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 யாரு? இவனா? என்னாச்சு? இவ எப்படி வந்தா? தெரியலடா. இவங்க ரெண்டு பேரும் தான் கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருந்தாங்க. நீங்க வரங்க. எனக்கே நீங்க போர் வளர்க்கணும் தான் இருக்கிறதே தெரிஞ்சது. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மேல கண்ணாடியில செத்து போனவங்க எல்லாம் வராங்க. பஸ் 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 பஸ். என்னையா? இப்போ இந்த கொலைய மேடமுக்குள்ள என்ன சேப்பீங்க? ஏய் சுமாரியா, நீ வேற. ஸ்மிதா, நீ பயப்படாத. எவனோ நம்ம கூட நல்லா விளையாடிட்டு இருக்கான். எவனு தான் தெரியல. சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கிறேன். நீ வா, பயப்படாத. நான் இருக்கேன்லம்மா. அவனை தூக்கி ஸ்டோர் போடியா? ஓகே பாஸ். சரி சரி, அழுவாரு. என்ன பண்றேன்னு பார்த்தா தெரியல.
எருமை குரல வேலை கத்துற? அந்த மாதிரி நான் பின்ன? பேசல. பேய் தான் பேசுச்சு. சரி சரி அழுவாத, நம்ம பேய்க்கு நாளைக்கு பேசிக்கலாம். படுவா. ஏய் அறிவில்ல, முதல்ல இந்த குழியை விட்டு வெளியே வாயா. யார கேட்டு இப்ப இதெல்லாம் பண்ண? மேடம் சும்மா கத்தாதீங்க மேடம். அண்ணியே சாராண்ட சொல்லிட்டேன். இந்த வந்துட்டாரு சார். இந்த மாதிரி வேலையில எனக்கு கூடுங்கன்னு சொன்னல. நீங்க பாட்டு குழியை நோண்டி நோண்டி மூடிருக்கீங்க. அதான் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் தென்னங்க நட்டு விட்டேன். இவ எதையாவது பார்த்தானா? இல்ல பாத்திருந்தா கேட்டிருப்பானே. எப்படி நாலடிக்கு மேல தோண்டிருப்பான்? நாமளும் எந்த குழி நாலடிக்கு மேல தோண்டல. கண்டிப்பா பாத்திருப்பண்டி. இது கேக்குறேன். ஏங்க சார் இங்க தோண்டு போது ஏதாவது பாத்தீங்க? சார் என்ன புதையில இருக்கு போதே. இந்த கிரில் கம்பி தான் இருந்துச்சு. அது யூஸ் இல்லைன்னா என்ன குத்து இருந்தா 4 காசு பாத்துருப்பேன் சார். நானு நான் அப்புறம் வச்சுக்கிறேன் மேடம். ஒர்க் ஓவர் துட்டு. நாங்களா உன்னை இந்த வேலையை செய்ய சொன்னோம். அதெல்லாம் தர முடியாது, போயா. மேடம் ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். பாத்துங்க. அவன் கேக்குறது கொடுத்து அனுப்பு. இந்தா பவுடர் வாசனை தூக்கு சார். ஏன்னா வேலை தான் சொல்லுங்க சார். கிளம்பு. மேடம் வட்டா. தேங்க்ஸ். இப்ப என்ன பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். உயிர் போய் டேய் எங்க ஊர் சாமான் எங்க எடுத்துட்டு போற? டேய் ஆமா பொல்லாத சாமான் வச்சுக்கிறான். போயா. பாஸ் என்ன பாஸ் பண்றீங்க? மூடிட்டு வந்து ஹெல்ப் பண்ணு. அப்படி என்ன தப்பா கேட்டேன்? ஏன் மூடலாம் சொல்றாரு? அவர் சொன்னது வாய இல்ல, சிப்ப. என்ன பாஸ் ஒரு பாடி கூட காணோம்? அதான் எனக்கும் புரியல. ஸ்டோர் ரூம்ல இருக்கிற பாடி உங்களோட படுத்துட்டு இருக்கு. இங்க ஒரு படத்தையும் காணோம். மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு சீரியஸா தான் ஆகுது. முதல்ல வெளில வா. வெளில வாயா. எனி ப்ராப்ளம் சார்? எதுக்கு எத்தனை குழி தோண்டி வச்சிருக்கீங்க? தென்னை மரம் இருக்கு சார். நல்லா வச்சியே தென்னை மரத்தை. நான் தான் பார்த்தனே. வா வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லு. அவர் தென்னை மரம் இல்ல ஆலமரமே வைப்பாரு. பெரிய அசோக் நிஜமா சார்? மரம் நம்புங்க சார். வாடா சார் 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 வாடா. ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் யோ, நம்புங்க சார். வண்டி அடியா. சார் 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 ஏறு சார். ஏறா. வாடா போ. ஐயா ஆடு மாட்டிக்கிச்சு. உட்காருங்க சார். யோ உள்ள கூட்டு போயிடுங்க சார் சார். அப்புறம் சார் உனக்கு என்னையா? துப்புலாம் குத்துக்கிறேன். பார்த்து ஏதாவது செய்யலாம்ல சார் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க? கொடுங்க எப்படி? எல்லாம் அணுக சார். இவனுக்கெல்லாம் துப்பு குத்துருக்கூடாது. காரி துப்பி இருக்கணும். அப்புறம் சார் உங்களை மத்த அக்யூஸ்டுங்க மாதிரி விசாரிக்க வேணான்னு பாக்குறேன். எப்படி உண்மையை நீங்களே சொல்லிடுறீங்களா இல்ல? சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெருசா எந்த தப்பு பண்ணல சார். பாயிண்ட்க்கு வாங்க சார். சார் ஆக்சுவலா என்னாச்சுன்னா எங்க ஹோட்டலுக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் கெஸ்டா வந்து தங்கியிருந்தாங்க. நினைச்சியா உன்னை தோண்டி எடுத்த புதையல எங்கடா? புதையலா சார்? நாங்க குழி தோண்டது பணம் பதிக்க, புதையல் எடுக்கல சார். அப்ப அந்த குழியில எல்லாம் பணம் இருக்குங்கிற? ஆமா சார். ஆனா இன்னைக்கு காலையில தோண்டும் போது எதுவும் இல்லை சார். நீ போச்சிருந்தா தானே இருக்கும். எப்படி உன் கதையில அந்த டீச்சர் சின்ன பிள்ளைங்களை மட்டும் உயிரோட விட்ட? அதான் சார் எனக்கும் புரியல. அவங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. எப்படி ஆகும்? அவங்களாம் நாம்ச்ச கஸ்டமர் ஆச்சே. அவங்க செத்துட்டாங்கன்னு சொன்னா என்கிட்ட செல்லாத. மரியாதையா எடுத்த போதெல்லாம் எங்கன்னு சொல்லு. நல்ல டீல் பேசிக்கலாம். இல்ல உன்னை காலி பண்ணிடுவேன். சார் என்ன சார் நீங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன்? புதையல் எதுல லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? லூசா? யோ அந்த எஸ்ஐட் ஃபெல்லடியா? நீ சொன்னியே சார். கஸ்டமர் 2 பேரு புருஷன் பொண்டாட்டி கரண்ட் கம்பில கை வச்சாங்கன்னு. ஆமா. அவங்க பேர் என்ன சொல்லு? கந்தன், பத்மா. இவங்களா பாரு. ஆமா சார் இவங்க தான் சார். ஏதோ சைனீஸ் பொண்ணு தமிழ் ஃபேமிலியோட வந்துச்சு. நீ இவங்களா பாரு.
ஆமா சார், நான் சொன்ன மாதிரியே தான் இருக்கீங்க. இருக்காதா பின்ன? இவங்கெல்லாம் செத்துதான் பல வருஷம் ஆகுது. நீ கஸ்டமரா வந்து செத்தாங்கன்னு சொல்றிய. இவங்கெல்லாம் இப்ப நீ ஹோட்டல் வச்சிருக்க அந்த இடத்த ஒவ்வொரு காலகட்டத்தில் சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தா ஓனருங்க. இதெல்லாம் எங்கேயோ பேப்பர்ல படிச்சுட்டு வந்துட்டு என்கிட்டயே நீ கதை ஊத்து விடுறியா? சார் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். இருக்கும் தபார். தோண்டி எடுத்த போதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் வித்து தரேன். சேல்ல 10% கொடுத்தா போதும், சந்தோஷமாயிடுவேன். என் பொண்டாட்டி வேற வேலண்டைன் டேக்கு ஒரு ஆட்டி வேணும்னு கேக்குறா. சார் ஆட்டி? ஆமாப்பா, ஆட்டி ஆட்டி கார்ல. ஓ அவுடியா? அதான்ப்பா. இப்ப நீ வீட்டுக்கு போய் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல். கிளம்பு. வரேன் சார். What the hell? யோ ஷரத், அங்க தேங்காய் சொல்றத கொஞ்சம் நிறுத்திட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வா போ. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் நானும் மாட்டுறதுக்கா? நானே ஒரு போலீஸ் என்னாலும் உள்ள வச்சு போறேன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அவர் கண்டிப்பா தூக்கு தான். இப்போ நாம எப்படி தப்பிக்கிறோம் தான் யோசிக்கணும். என்னது, நாம 2 பேரா? ஆமா, நீங்களும் நானும் தானே ஆளுக்கு ஒரு கொலை பண்ணிருக்கோம். போலீஸ் நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆகணும். அது எப்படி கிரணை விட்டு? பாஸ் கதை முடிஞ்சு போச்சு. அவரை பத்தி யோசிச்சீங்கன்னா நீங்களும் உள்ள போக வேண்டியதுதான். இந்த முட்டாள் தண்டுக்கு நான் உடனே இருக்க முடியாது. யோ, நான் அத சொல்லலையா. எப்படி இவ்ளோ பெரிய சொத்தை விட்டுட்டு போறதுன்னு தான் கேக்குறேன். ஓ, நீங்க அப்படி வரீங்களா மேடம்? ஓகே ஓகே, அதெல்லாம் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். நீங்க பத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சேட் இருக்கான். வந்த வரைக்கும் லாபம் தள்ளி விட்டு ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம். என்னது ஆளுக்கு பாதியா? நீங்க 2 பேரும் கிரிமினல்ஸ், அத மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு காட்டி கொடுக்காம இருக்கணும்னா எனக்கு தான் ஷேர் அதிகமா வரணும். வாட் ஆர் யூ த்ரெட்டனிங் மீ? ஆமாண்டி. இப்போ என்ன மேடம், இப்போ அதெல்லாம் நேரம் இல்லை மேடம். முதல்ல பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க, அப்புறமா பிரிச்சுக்கலாம். டேய் கிரண், எப்படிடா வந்த? உன்னை எதுவும் பண்ணலையா? எப்படி தப்பிச்சுட்டீங்களா? போலீஸ் உங்களை எதுவும் பண்ணல? விட்டா நீங்களே என்ன தூக்கல மாட்டிடுவீங்க போல. ஏய் ஸ்மிதா, நீ மாடி. டேய் கிரண், என்ன சந்தேகப்படுறியா நீ? என்னையே சந்தேகப்படுறியா நீ? நீ உள்ள இருந்தா யார் வெளியே எடுத்துட்டு வருவா? அதுக்கு காசு எப்படி வரும்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் கூட